தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சள் நீராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குறிப்பாக இதில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மஞ்சள் நீரை ஒருவர் மீது ஒருவர் ஊற்றிக்கொண்டு உற்சாகமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ், வணக்கம். இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்கள். தேனி மாவட்டத்தில் குறிப்பாக தமிழரின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளும் திருவிழா கோலங்களில் நடைபெற்று வருவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தலமான பகவதி அம்மன் கோவில் திருவிழாவானது ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் இன்று அந்த கோவில் திருவிழாக்கான பொதுமக்கள் மஞ்சள் நீராட்டு விழாவில் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வந்தனர். குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட ட்ரம்களில் மஞ்சள் நீர் கலக்கப்பட்ட தண்ணீர் வைக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கம்பத்தில் முக்கிய வீதிகளில் கொண்டு வரப்பட்டு பகவதி அம்மன் கோயில் முன்பாக இந்த மஞ்சள் நீராட்டு விழாவினை ட்ரம்களிலிருந்து மோந்து ஊற்றி ஒருவருக்கொரு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குறிப்பாக சாலையிலும் தெருக்களிலும் தங்களது உறவினருடன் உறவாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அந்த மஞ்சள் நீர் கலக்கப்பட்ட தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் தெளித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குறிப்பாக இந்த பகவதி அம்மன் கோவில் திருவிழாவானது ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் இன்று சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு நாளை இந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி முளைப்பாரி எடுத்தல், காவடி எடுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் மாலையில் வண்டி வேகம் கட்டி திருக்களில் ஊர்வலம் வரப்பட்டு தங்களது கோவில் திருவிழாக்கான வேண்டுதலை நிறைவேற்றி வருவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று மஞ்சள் நீராட்டு அடிக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவின் பார்த்தோம் என்றால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியும் தங்களது உறவினர்கள் மீது தங்களது அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாக ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீரை ஊற்றி விளையாண்டு தங்களது மகிழ்ச்சியை அம்மனுக்கு விற்ற ஒரு நேர்த்தி கடனையும் செலுத்தி வருவது வழக்கமாக இருந்து வந்தது. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.